வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாண்டியன் ஸ்டோரில் இன்னும் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு ஒரு பார்த்துட்டு வரலாம் வாங்க. பேசாமல் அவங்கவுங்க வழியை பார்த்துக்கிட்டு போகலாம். சரவணா, உங்கள் வீட்டில் சொல்கிறத பற்றி நீ யோசி. ஏன்னா குழந்தைன்னு வர போகிறப்ப நிறைய விஷயங்கள் மாறும். நீ எனக்கு வாக்கு கொடுத்துருந்தாலும் நான் உன்னைய தப்பாக நினைக்க மாட்டேன். அவங்கவுங்க வழியில் போகலாம் சரவணா அப்படின்னு அஞ்சலி போனதில் ரொம்பவே மனசு விட்டுடுற சரவணன் குடிச்சிட்டு வீட்டுக்கு வர்றாரு. கோமதியும் சரவணன் சாப்பிடலன்னு தூங்காமல் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சரவணன் வந்ததும், ஏன்டா இவ்வளோ நேரம், வாடா சாப்பிடலான்னு கூப்பிட போக பக்கத்துல பயங்கரமா ஸ்மெல் வர, குடிச்சிருக்கியாடான்னு கேக்குறாங்க கோமதி. முழு குடிகாரன் மாதிரியே நிக்கிற சரவணன் ஒன்னும் சொல்லாம நிக்கிறாரு. பாண்டியனும் அப்படியே அதிர்ச்சியா பாக்குறாரு. என்ன பழக்கம் இது, பதில் சொல்லாம நிக்கிறான்னு கோமதி கத்த. ஏண்டா எலை, கேக்குறால, பதில் சொல்லுடா அப்படின்னு கத்திக்கிட்டே வர்றாரு பாண்டியன். என்னடா பழக்கம் இதுன்னு அவர் கேட்க, வீட்லயும் நிம்மதி இல்ல, வெளியிலயும் நிம்மதி இல்ல, எனக்கு வேற என்ன பண்றதுன்னு தெரியலங்கிறாரு சரவணன். அதான் அப்படின்னு அவர் சொல்லிட்டு தயங்க பாண்டியன் முறைச்சிட்டு இருக்க. அடுத்து ஒரு செகண்ட் கூட நிக்காம சரவணன் அங்கிருந்து கட கட கடன்னு போயிடுறாரு. ஏய் ஏய் அப்படின்னு கோமதியும் எலை அப்படின்னு பாண்டியனும் கூப்பிட்டுட்டு இருக்க. என் காதுல எதுவுமே விழலன்னு உள்ளர போயிடுறாரு சரவணன். ஏங்க என்னங்க நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க, அவன் பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கான், கொஞ்சம் கூட மரியாதையே இல்லை அவங்கிட்ட அப்படின்னு கோமதி அதிர்ச்சியா கேட்க, விடு கோமதி போகட்டும் அப்படிங்கிறாரு பாண்டியன். அவன் இஷ்டத்துக்கு என்னென்னமோ பண்றான், எதுவுமே கேட்க கூடாதுன்னு சொல்றீங்களா அப்படின்னு கோமதி கேட்க டென்ஷன் ஆகுற பாண்டியன், ஏய் இப்போதைக்கு நாம என்ன சொன்னாலும் அவன் காதுல உழுவாதுடி அப்படிங்கிறாரு பாண்டியன். ஏங்க சீரழிஞ்சு போயிடுவாங்க அவன் அப்படின்னு கோமதி சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் ஆக மாட்டேன் பார்த்துக்கலாம், விடு இத அப்படின்னு பாண்டியன் போறாரு. ஏங்க இப்ப அவனுக்கு என்னதான் வேணுமாங்கிறாங்க கோமதி. பாண்டியன் பார்க்க அந்த மயிலை விவாகரத்து பண்ணிட்டு இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணுமாமா. அப்ப குழந்தைய நாம அப்படியே மறந்துட வேண்டியதுதான். ஏங்க மயிலோட அம்மா நம்ம கிட்ட குழந்தைய கண்ணில் கூட காட்ட மாட்டாங்கங்க அப்படின்னு கோமதி பதற. ஏய் டென்ஷன் ஆகாம நீ முதல்ல அமைதியா இருங்கிறாரு பாண்டியன். ஏங்க எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க, இதெல்லாம் எங்க போய் முடியுமோ தெரியல அப்படின்னு கோமதி வருத்தப்பட, அதை விட பாண்டியன் ரொம்பவே சங்கடத்தோட, எல்லாம் ஏன் தப்பு தான் கோமதி அப்படின்றாரு. நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னு கோமதி கேட்க அவர் அமைதியா நிற்கிறாரு. டக்குன்னு கோமதிக்கே புரிஞ்சு, ஓ மயிலை கல்யாணம் பண்ணி வச்சதை சொல்றீங்களா அப்படின்னு கோமதி கேட்க, ஏய் அது இல்லைங்கிறாரு அவரு. சரவணே அந்த புள்ள கூட பேசுறான்னு தெரிஞ்சதுமே அவனை கூப்பிட்டு விசாரிச்சேன். நான் ஒருத்தன் அன்னைக்கே அவனை கண்டிச்சிருக்கணும், அதை விட்டுவிட்டு எல்லாம் சரியா இருந்தா நானே அந்த பொண்ணை பேசி உனக்கு கட்டி வைக்கிறேன்னு சொல்லிட்டேன் அப்படின்றாரு பாண்டியன். அட கடவுளே, என்னங்க சொல்றீங்க நீங்க அப்படின்னு கோமதி அதிர்ச்சியோட கேட்க, ஆமாங்கிறாரு அவர் சங்கடமா. எதுக்குங்க அப்படி சொன்னீங்க அப்படின்னு கோமதி கேட்க, ஏய் அப்ப அவனுக்கு குழந்தை பிறக்க போற விஷயமே எனக்கு தெரியாதுடி. ஒரு தடவை தான் அவனுக்கு பிடிக்காம இப்படி கல்யாணம் பண்ணி அவன் லைஃபை வீணாக்கிட்டான். மறுபடியும் அப்படி நடந்துட கூடாதுங்கிறதுக்காக தான் நான் சொன்னேன். அதை அப்படியே கெட்டியா புடிச்சுக்கிட்டான் உன் மகன் அப்படின்னு பாண்டியன் சொல்ல. ஷோ என்னங்க நீங்க வேற, அவன் காலம் பூரா தனியா இருக்கணும்னு நானும் நினைக்கலங்க. அதுக்காக மயிலோட சேர்ந்து வாழன்னு கட்டாயப்படுத்தவும் முடியாதுங்க. ஆனா ஒன்று முடிஞ்சா இன்னொன்று, அது முடிஞ்சா இன்னொன்னுன்னு போய்கிட்டே இருக்க முடியுமா? எது பண்றதா இருந்தாலும் நிதானமா யோசிச்சு பண்ண வேணாமாங்க அப்படின்னு கோமதி கேட்க, நமக்கு புரியுது, அவனுக்கு புரியலையே, என்ன செய்ய சொல்றேங்கிறாரு பாண்டியன். ஐயோ இப்ப என்ன தாங்க பண்ண போறோன்றாங்க கோமதி. ஏதாவது பண்ணணும், அதுக்காக அவனை இப்படியே விட்டுற முடியாதுல்ல, நான் பேசுறேன் அவங்கிட்ட, விடு அப்படின்னு பாண்டியனும் என்ன பண்றதுன்னு புரியாம இப்படின்னு யோசிச்சுட்டு திரும்பி பார்த்துட்டு இருக்காரு. அடுத்த நாள் பொழுது விடியுது. கதிரும் ராஜியும் கிரவுண்ட்ல இருந்து வந்துட்டு இருக்காங்க. ஏய் நீ கிளாஸ்க்கு எப்போ போற அப்படின்னு கதிர் கேட்க, 10 மணிக்கு போவேன், 1 மணிக்கு வந்துடுவேன், அப்புறம் நான் டிராவல்ஸ்க்கு வரட்டுமான்னு ராஜி கேட்குறாங்க. வீட்டில் இருந்து ரெஸ்ட் எடுக்க வேண்டியது தானேங்கிறாரு அவரு. உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு, நான் வர்றேனேங்கிறாங்க ராஜி. என்னைக்கு நான் சொல்றதை கேட்டிருக்கிற நீ வா அப்படின்னு கதிர் சொல்ல, ராஜி ரொம்பவே சந்தோஷமா சிரிக்கிறாங்க. 2 பேரும் வந்துட்டு இருக்க சடனா ராஜியோட முகம் மாறி போயிடுது. அவங்க ஏன் டக்குன்னு மூட் அவுட் ஆனாங்கன்னு பார்த்தா எதிரில் குமரவேல் வாக்கிங் வந்துகிட்டு இருக்காரு. ராஜி ஏதோ முணுமுணுத்துக்கிட்டு இருக்க, என்ன முனகுற அப்படின்னு கதிர் கேட்க, ஒன்றும் இல்லைங்கிறாங்க வெடுக்குன்னு. 2 பேரும் அவங்கவுங்க வழியில போகாம எதிரெதிரா
கதிரும் குமரவேலும் வந்ததும் அப்படியே நிக்கிறாங்க. கதிர் குமரவேல முறைக்க அவரும் அவரை முறைச்சிட்டு இருக்காரு. ராஜி பயங்கர வெறுப்போட பார்த்துட்டு இருக்காங்க. நீ எங்கேயோ நில்லுடா, சீ போடான்ற மாதிரி கதிர் ஒரேட்ட எடுத்து வைக்க அப்படின்னு கையை நீட்டி தடுக்கிறாரு குமரவேல். என் பெரியப்பாவையும் என்னையும் பிரிச்சுட்டல்ல அப்படின்னு முட்டாள் குமரவேல் கேட்க கதிரும் ராஜியும் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. அவர் இப்பெல்லாம் எங்கூட பேசவே மாட்டேங்கிறாருடா அப்படின்னு குமரவேல் சொல்ல, அதுக்கு நீ வருத்தப்படுறியா அப்படின்னு கேட்குறாங்க ராஜி. குமரவேல் ராஜியை பார்க்க, உன்னெல்லாம் இன்னும் வீட்டை விட்டு துரத்தாம இருக்காங்களேன்னு சந்தோஷப்படணும் அப்படின்னு சொல்ல ரொம்பவே கோபத்தோட, நீ பேசாத கம்முன்னு இருக்கணுங்கிறாரு குமரவேல். நான் ஏன் பேசக்கூடாது, நான் பேசதான் செய்வேன் அப்படின்னு ராஜி சொல்ல முறைச்சிட்டே நிற்கிறாரு குமரவேல். வேண்டாம் ராஜி, அமைதியாயிரு அப்படின்னு கதிர் சொல்லிட்டு இருக்க, பேசாம தானேடா இருந்த, நல்லவே வேஷம் போட்டுக்கிட்டு நீ பாட்டுக்கு அமைதியா தானேடா இருந்த, அப்படியே இருந்து தொலைக்க வேண்டியது தானேடா, திடீர்னு எதுக்குடா ஏன் வீட்டுக்குள்ள நுழைஞ்ச நீ அப்படின்னு பயங்கர கோவத்தோட கேட்கிறாரு குமரவேல். எல்லாரும் அவர் ஒதுக்குனதுல திட்டுனதுல அவரு திருந்தல்லாம்ல, ரொம்பவே அக்ரஸிவ் ஆயிருக்காரு இப்போ. டேய், உங்க வீட்டுக்குள்ளெல்லாம் யாரும் நுழையலடா, நீ தான் கண்டதையும் யோசிச்சு கண்டதையும் பண்ணிக்கிட்டு திரியிற அப்படின்னு கதிர் சொல்ல, சொல்லுவடா சொல்லுவ அப்படிங்கிற மாதிரி குமரவேல் தலையாட்டிட்டு பார்த்துட்டு இருக்காரு. கதிர், நீ ஏன் இவனெல்லாம் மதிச்சு பதில் சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னு ராஜி கதிர்கிட்ட கேட்டுட்டு இருக்க. ஏய் ராஜி அப்படின்னு குமரவேல் மிரட்டுறதுக்கு விரல தூக்க பட்டார்னு தட்டி விடுறாங்க ராஜி. பயங்கர அதிர்ச்சியோட பாக்குறாரு குமரவேல். என்ன சொன்ன, ஓ வீடா, எப்படி நீ உழைச்சி சம்பாதிச்சு வாங்கின வீடா, அந்த வீட்டில் உனக்கு எந்த அளவுக்கு உரிமை இருக்கோ அதே உரிமை கதிருக்கும் இருக்கு, எனக்கும் இருக்கு, அதை ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு ராஜி சொல்ல, ஓஹோ என்ன புதுசா உரிமை எல்லாம் பத்தி பேசிக்கிட்டு இருக்கிற, அப்ப நான் சந்தேகப்பட்டது கரெக்டு தான், அந்த வீடு சொத்து எல்லாத்தையும் ஆட்டையை போடுறது தான் உங்க பிளானு, கரெக்டா, அப்படிதானே அப்படின்னு சைக்கோவா மாறின குமரவேல் சிரிப்போட கதிர்கிட்ட கேட்டுட்டு இருக்காரு. மொத்தமா சுரட்டிக்கலான்னு பிளான் பண்றீங்க அப்படிதானே அப்படின்னு அவரு கொஞ்சம் கொஞ்சமா சக்திவேலா மாறிக்கிட்டு இருக்காரு. ஷோ அப்படின்ற மாதிரி ராஜி பார்க்க உச்சி கொட்டிட்டு சலிப்பா முகத்தை திருப்பிக்கிறாரு கதிர். பண்ணுடா பண்ணு, நானும் பார்க்குறேன் அப்படின்னு குமரவேல் சொல்ல, டேய் இதையே எத்தனை தடவடா சொல்லுவ, எங்களுக்கு யாரோட பொருளையும் ஆட்டையை போடுற எண்ணம் கிடையாது, தேவையானதை உழைச்சி சம்பாதிக்க எங்களுக்கு தெரியும், எங்க உழைப்பு மேல எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு, அப்படி இல்லாதவன் தான் இப்படி அடுத்தவங்க மேல சந்தேகப்பட்டுட்டு சுத்துவான் அப்படின்னு கதிர் சொல்ல, டேய் என்னடா ஓவரா பேசுற அப்படின்னு குமரவேல் கையவங்க. டக்குன்னு ராஜி குமரவேல் நெஞ்சில கைய வச்சு, டேய் நில்லு, அப்படியே பின்னாடி போங்கிறேன்ல, போ பின்னாடி போ அப்படின்னு நெஞ்சில முஷ்டி பிடிச்சி கொஞ்சம் தள்ளி விடுறாங்க ராஜி. அவரு நெஞ்ச நிவத்திட்டு நிக்க, போ, ஏன் முன்னாடியே என் ஹஸ்பண்ட் மேல கை வச்சிடுவியா நீ, அம்பட்டு தைரியம் வந்துருச்சா உனக்கு, தொலைச்சிடுவேன்னு ராஜி சொல்லிட்டு இருக்க. ராஜி அப்படின்னு குமரவேல் கையை நீட்டி மிரட்ட ராஜி அதை விட வேகமா விரல நீட்டி மிரட்டுறாங்க. ஓகே, ஐபிஎஸ்க்கான குவாலிஃபிகேஷன்லாம் வளர்த்துட்டு இருக்காங்க ராஜின்னு நல்லா தெரியுது. இங்க பாரு, எங்க அப்பாவை கீழே தள்ளி விட்டதுக்கே நான் உண்மையில கொலை வெறியில இருக்கேன், கதிரை வம்பெழுத்து ஏதாவது பண்ணுன அம்பட்டு தான் சொல்லிட்டேன் அப்படின்னு ராஜி பயங்கரமா சீர. கதிர் ஆஹா அப்படின்னு பார்த்துட்டு இருக்காரு. குமரவேல் அதிர்ச்சியோட பார்த்துட்டு இருக்காரு. என்ன புள்ள பூச்செல்லாம் கொடுக்கு முளைச்சி இவ்வளோ பேசுது அப்படின்னு அவர் பார்த்துக்கிட்டு இருக்க. என்ன லுக்கு அப்படின்னு செம்மையா ரவுடி மாதிரி மிரட்டிக்கிட்டே போறாங்க ராஜி. என்ன லுக்குங்கிற அப்படின்னு ராஜி மிரட்டிக்கிட்டே வர குமரவேல் சின்ன சின்ன ஸ்டெப்பா பின்னாடி போயிட்டு இருக்காரு. ராஜி வேணாம் அப்படின்னு குமரவேல் சொல்லிட்டு இருக்க. கதிர் ராஜியை தொட்டு கூப்பிடுறாரு. என்ன இரு, இன்னைக்கு 2ல் 1 பார்த்துடுறேன், தப்பு பண்ணின குற்ற உணர்ச்சி கொஞ்சமாவது இருக்கா இவனுக்கு, என்ன பேசிட்டு இருக்கான் பாரு அப்படின்னு ராஜி குமரவேலையும் கதிரையும் மாத்தி மாத்தி பார்த்துக்கிட்டே பேச அவங்களோட போனிடைல் இந்த பக்கமா அந்த பக்கமும் வேகமா ஆடிக்கிட்டு இருக்கு. இவனெல்லாம் சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு ராஜி மிரட்டிட்டு இருக்க. டேய் கிளம்புடா, தேவையில்லாம பிரச்சனை பண்ணாம கிளம்பு அப்படிங்கிறாரு கதிர். கிளம்பு அப்படின்னு ராஜியும் சொல்ல, ஏய் அப்படின்னு ராஜி கூப்பிட, கிளம்புங்கிறல்ல அப்படிங்கிறாரு கதிர். கிளம்புடா அப்படின்னு ராஜியும் சொல்ல, பாத்துக்கிறேன் அப்படின்னு அந்த பக்கி பைய புள்ள திரும்பி போகுது. எவ்வளவு ஆணவம் பாத்தியா அவனுக்கு அப்படின்னு ராஜி சொல்ல, சரி நீ ஏன் இம்புட்டு கோவப்படுற அப்படின்னு கதிர் கேட்டுட்டு இருக்க. மனுஷனா அவனெல்லாம் கொஞ்சமாவது குற்ற உணர்ச்சி இருக்கா அவனுக்கு? எப்படி பேசிட்டு போறான் பாரு.
நல்ல வேலை எங்கள் அப்பா ஆப்ரேஷன் பண்ணும்போது இவனை நம்பி கூட வச்சுக்கல அப்படின்னு ராஜி கொந்தளிச்சிட்டு இருக்க. சரி சரி அமைதியா இரு அப்படிங்கிறாரு கதிர். இப்போதான் நீ போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு வந்திருக்கிற, உடனே நானும் போக வேணான்னு தான் இவனை சும்மா விட்டேன், இல்லை நான் முகத்திலேயே அப்படியே ஒரு குத்து விட்டுருப்பேன் அப்படின்னு பயங்கர ஃபோர்ஸா முட்டி பிடிச்சி காத்துல குத்துறாங்க ராஜி. ஆஹா கையில யாராவது சிக்கனா அவ்வளோதான் போல இருக்கே அப்படின்னு கதிர் பார்த்துட்டு இருக்க. நீயும் என் அப்பாவும் பேசினா இவனுக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு ராஜி கேட்க, மேடம் கொஞ்சம் அமைதியாக இருங்கன்னு சொல்கிறேன் அப்படின்னு கதிர் சொல்ல, எங்கள் அப்பாவை தள்ளி விடுறான், என் முன்னாடியே உன்னை அடிக்க வர்றான், எப்படி நான் பொறுமையாக இருக்க முடியும் சொல்லு அப்படின்னு புசு புசுன்னு மூச்சு விட்டுட்டு, அவனுக்கு இருக்கு ஒரு நாள், தனியாக கையில் மாட்டாமலா போயிடுவான், அப்படியே கல் எடுத்து அவன் மண்டையை உடைக்கிறேன் அப்படின்னு ராஜி கோவத்தில் கொந்தளிச்சிட்டு இருக்க. ஐயோ இவ ஐபிஎஸ் ஆவாளா இல்லை பெரிய ரவுடி ஆவாளான்னு தெரியலையே அப்படின்னு பிரமிப்பா பார்க்குறாரு கதிர். கதிர் அப்படியே பார்த்துட்டு இருக்க. ராஜி அங்கங்கன்னு கோவத்தோட பார்க்குறவங்க கதிர் பக்கம் திரும்ப அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆகுது. என்னன்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லைங்கிறாரு அவரு. கொஞ்சம் அமைதியா இரு, சூடா ஏதாவது வேணுமான்னு கேட்குறாரு. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு ராஜி கோவத்தோட திரும்ப, ஏய் அவன் எல்லாம் 1/2 கிலோமீட்டர் தூரம் தாண்டி போயிட்டான் அப்படின்னு சொல்ல, மாட்டாமலா போயிடுவான், மாட்டட்டும் இருக்கு அவனுக்கு அப்படின்னு ராஜி அந்த டைரக்ஷன்ல நடக்க ஆரம்பிக்க, ஏய் வா இப்படி போலாம் வா வா அப்படின்னு ராஜியோட கையை பிடிச்சிட்டு வந்த ரோட்லயே திரும்பி கூட்டிட்டு போறாரு கதிர். ஒரு ஹாஸ்பிட்டல்ல ரிசப்ஷனிஸ்ட் ஒரு நர்ஸ் கிட்ட, இதுல பேஷண்ட்டோட ரிப்போர்ட் இருக்கு, கொண்டு போய் அந்த ரூம்ல வச்சிருங்க அப்படின்னு சொல்ல, சரின்னு நர்ஸ் வாங்கிட்டு போறாங்க. அப்போ தங்கமயில் அங்க வர்றாங்க. ரிசப்ஷன் லேடி கிட்ட வந்து நிக்க, அப்படிங்கிறாங்க. சொல்லுங்கன்னு அந்த லேடி கேட்க, டாக்டரை பார்க்கணுங்கிறாங்க மயில். அப்பாயின்மெண்ட் இருக்கான்னு அந்த லேடி கேட்க, இருக்கு, 11 மணிக்கு வர சொன்னாங்கன்றாங்க தங்கமயில். உங்க பேருன்னு கேட்க, தங்கமயில்ன்றாங்க. சரி வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கீழே ஏதோ எடுக்க மயிலும் அதை பார்த்துட்டு இருக்காங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, டாக்டர் வேற பேஷண்ட்டை பார்த்துட்டு இருக்காங்க, கூப்பிடுவாங்கன்னு சொல்றாங்க அந்த லேடி. சரின்னு தலையாட்டிட்டு மயில் போறாங்க. ரிசப்ஷன் ஏரியாவுக்கு எதிரில் இருக்க வெயிட்டிங் ஏரியால போய் உட்கார்றாங்க அவங்க. அப்போ ஒரு லேடி தன்னோட மகளை பிரெக்னெண்டா இருக்க பொண்ணை கூட்டிட்டு வந்து மயிலுக்கு கொஞ்சம் தள்ளி உட்கார வைக்கிறாங்க. மயில் கொஞ்சம் ஏக்கத்தோட உதட்ட கடிச்சிட்டு பார்க்குறாங்க. அடுத்ததா இன்னொரு ப்ரெக்னெண்ட்டாக இருக்க பொண்ணு அவளோட ஹஸ்பண்ட் கையில் ஒரு ஃபைல் எடுத்துட்டு பத்திரமா கூட்டிகிட்டு வர்றவன் ரிசப்ஷனுக்கிட்ட போய் ஏதோ பேசுகிறான். அவங்கள பார்த்துட்டு இந்த பக்கம் திரும்ப அம்மாவும் மகளும் சுவாரஸ்யமாக பேசிட்டு இருக்காங்க. மயில் ரொம்பவே ஏக்கத்தோட பார்க்குறாங்க. கண்டிப்பாக அந்த ஏக்கம் இருக்கதாங்க செய்யும். கிட்ட 30 வருஷமா எங்கே போனாலும் நானே தான் வண்டி ஓட்டிட்டு போவேன் வருவேன். இப்போ தான் என் பையன் கூட்டிகிட்டு போகிறான். வண்டியில் வேற யாராவது ஒருத்தர் ஓட்டுறப்ப பின்னாடி உட்காந்து போகிறவங்கள பார்க்குறப்ப எனக்கும் இந்த மாதிரி ரொம்ப ஏக்கம் இருந்திருக்கு. ஸோ மயிலோட மனசை இப்போ என்னால் புரிஞ்சிக்க முடியுது. அப்போது நர்ஸ் வந்து தங்கமயில் யாருன்னு கேட்க, நான் தாங்கிறாங்க வாங்க பிபி செக் பண்ணணும்னு நர்ஸ் சொல்ல, அப்படின்னு எழுந்து புடவையை இழுத்து விட்டுக்கிட்டு போகிறாங்க மயில். ஃபர்ஸ்ட் அந்த நர்ஸ் அவங்களுக்கு வெயிட் செக் பண்ணுறாங்க. நேராக நில்லுங்க அப்படின்னு சொல்ல மயில் நேராக நின்று பார்க்குறாங்க. அப்போது கோமதி அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் பார்க்குறாங்க. இன்னும் வரலையாவ, இல்லை வந்துட்டு டாக்டரை பார்க்க போயிருக்காளா அப்படின்னு யோசிச்சுட்டே நிற்கிறாங்க. சரி பார்க்கலாம் அப்படின்னு அவங்க இந்த பக்கம் அந்த பக்கம் இருக்க ரூம்ஸை பார்த்துக்கிட்டே வர அங்கே ஒரு ரூமில் அவங்க பார்வை அப்படியே நின்றுடுது. அங்கே மயில் ஒரு சேரில் உட்காந்துருக்க. நர்ஸ் பிபி செக் பண்ணிட்டு இருக்காங்க. மயில் கண்ணிறைய வலியோடையும் ஏக்கத்தோடையும் உட்கார்ந்துருக்க அந்த பொண்ணு கடமைய கண்ணா பார்த்துட்டு இருக்காங்க. கோமதியும் ரொம்பவே வருத்தத்தோட பார்த்துட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு பிபி ஸ்ட்ராப்பை கழட்ட, பிபி நார்மலாக இருக்கான்னு தங்கமயில் கேட்க, நார்மலாக தான் இருக்குன்றாங்க அந்த பொண்ணு. சரின்ற மாதிரி மயில் தலையாட்டிட்டு இருக்க. உங்கள் ஹஸ்பண்ட் கூட வரலையான்னு அந்த பொண்ணு கேட்குறாங்க. மயிலுக்கு அப்படியே அதிர்ச்சியில் தூக்கி வாரி போடுது. கோமதியும் ரொம்பவே சங்கடத்தோட கண் கலங்க பார்க்குறாங்க. சமாளிச்சுக்கிட்டு மயில், இல்லை வரல, அவருக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, அதுதான் வர முடியலன்றாங்க. என்னதான் வேலை இருந்தாலும் இந்த நேரத்தில் கூட இருக்க வேண்டாமா அப்படின்னு நர்ஸ் கேட்க, கஷ்டப்பட்டு வர துடிக்கிற கண்ணீரை கண்ட்ரோல் பண்ணிட்டு பக்கத்தை அழுந்த பிடிச்சிட்டு நிற்கிறாங்க மயில். சரி கூட வேற யார் வந்திருக்கா அப்படின்னு நர்ஸ் கேட்க, தங்கமயில் தவிப்போட ஏதோ சொல்ல வாயெடுக்கிறாங்க. யாரும் வரலையா அப்படின்னு நர்ஸ் கேட்க, மயிலோட கண்களில் கண்ணீர் எட்டி பார்க்க ஆரம்பிக்குது. நான் வந்திருக்கேன் அப்படின்னு ஒரு குரல் கேட்க, மயிலும் நர்ஸும் டக்குன்னு திரும்பி பார்க்குறாங்க. மயிலுக்கு ஒரே திகைப்பா இருக்கு. சந்தோஷப்படுறதா சங்கடப்படுறதான்னு தெரியாம அவங்க தவிப்போட எழுந்திருக்க போறாங்க. இரு நான் துணைக்கு வந்திருக்கேன்னு கண்ணாலேயே கலங்கின கண்ணோட ஆறுதல் கொடுக்குறாங்க கோமதி. மயில் அதிர்ச்சியில் அப்படியே எழுந்து நின்றுடுறாங்க. அத்தை நீங்க
அப்படின்னு மயில் ஏதோ தடுமாறிட்டு இருக்காங்க. அதுக்கு மேலே வெளியே நிற்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு கோமதி நேராக உள்ளர வந்து பிபி நார்மலாக இருக்கான்னு நர்ஸ் கிட்ட கேட்குறாங்க. நார்மலாக தான் இருக்கு. சரி நீங்கள் வெயிட் பண்ணுங்க, டாக்டர் கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு போகிறாங்க. மயில் ஃபைலை வாங்கிட்டு கோமதியவே பார்த்துட்டு இருக்க. வா அப்படின்னு கூட்டிட்டு போறாங்க. அவங்க இல்ல அவங்களையே பார்த்துட்டு டிடிங் நடந்து வந்துட்டு இருக்காங்க. ரூமை விட்டு வெளியே வந்ததும் அத்தை நீங்க எப்படி இங்கன்றாங்க மயிலு. யாரையாவது பார்க்க வந்தீங்களா, இல்ல உங்களுக்கு உடம்பு எதுவும் சரியில்லையா அப்படின்னு மயிலு கேட்க, நான் நல்லா தான் இருக்கேன், உன்னதான் நான் பார்க்க வந்தேன், வா உட்காரு வா அப்படின்னு அங்க இருக்க சேரை காமிக்க அப்படின்னு மயிலு லைட்டா நடக்கிறாங்க. வா உட்காரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு கோமதியும் மயில வந்து உட்காடுறாங்க. குடு அப்படின்னு மயில் கையில இருக்க ஃபைலை வாங்கி பாக்குறாங்க. கோமதி மயிலு எதுவும் சொல்லாம அமைதியா கோமதியவே பார்த்துட்டு இருக்க. ஃபைலை பாக்குறவங்க மூடி வச்சுட்டு என்னம்மா தண்ணி வாங்கிட்டு வரவான்னு கேட்குறாங்க. வேணான்னு குறுக்கில் தலையாட்டிட்டு வேண்டான்னு வாயிலையும் சொல்கிறாங்க மயிலு. அவங்க லைட்டாக வயிற்று மேலே கையை வச்சுட்டு ஒரு பெருமூச்சு விட, மயிலு நீ ஆஸ்பத்திரிக்கு போகிற விஷயத்த மீனா கிட்ட சொன்னப்ப அவள் வீட்டில் தான் இருந்தா, நீ தனியாக போகிறேன்னு கேள்விப்பட்ட போய் என் மனசு கேட்கல, அதான் வந்தேன் அப்படின்னு கோமதி சொல்ல துடிக்கிற உதடுங்களை அழுந்த கடிச்சிக்கிட்டு கண்ணீரை கண்ட்ரோல் பண்ணிட்டு பார்க்குறாங்க மயிலு. மீனா அவங்க அப்பார்ட்மெண்ட்டில் இருக்காங்க. அவங்க மயிலுக்கு கால் பண்ண ஹாஸ்பிட்டலில் இருக்க மயிலோட ஃபோன் ரிங் ஆகுது. எடுத்து பார்த்துட்டு மீனா தான் கூப்பிடுறான்றாங்க கோமதி கிட்ட. கோமதி எதுவும் சொல்லாம பார்த்துட்டு இருக்க. சொல்லு மீனான்னு கால் அட்டன் பண்றாங்க மயிலு. அக்கா எங்க இருக்கீங்கன்னு மீனா கேட்க, ஹாஸ்பிட்டல்ல தான்றாங்க மயிலு. டாக்டரை பார்த்துட்டீங்களான்னு கேட்க, இல்ல மீனா பிபி வெயிட் எல்லாம் செக் பண்ணிட்டாங்க, எல்லாம் நார்மலா தான் இருக்குதான், டாக்டர் வேற பேஷண்ட்டை பார்த்துட்டு இருக்காங்க, வெளியே தான் காத்துக்கிட்டு இருக்கிறேன், இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும் போல இருக்குன்றாங்க மயிலு. ஓ டாக்டரை பார்த்துட்டு கூப்பிடுறீங்களான்னு மீனா கேட்க, சரின்றாங்க மயிலு. நீங்க வேணான்னு சொல்லி இருந்தாலும் நான் உங்க கூட வந்திருக்கணும்க்கா, தனியா உங்களை அனுப்புனதே ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்னு மீனா கொஞ்சம் வருத்தத்தோட சொல்ல, நான் தனியா இல்ல மீனாங்கிறாங்க மயிலு. உடனே மீனா முகம் சுருங்க, உங்க அம்மா வந்திருக்காங்களான்னு கேக்குறாங்க. இல்ல அத்தை வந்திருக்காங்க அப்படின்னு சொல்றப்ப மயிலோட குரல் உடைஞ்சிருது. மயிலோட குரல்ல மாற்றம் வர கோமதி எங்கேயோ பார்த்துட்டு இருந்தவங்க டக்குன்னு திரும்பி மயில பாக்குறாங்க. அத்தைன்னா நம்ம அத்தையா அப்படின்னு மீனா கேட்க, அப்படின்னு தலையாட்டுறாங்க மயிலு. மயிலோட கண்ணு கோமதியவே பார்த்துட்டு இருக்க. கோமதியும் மயிலையே பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம அத்தைன்னா அவங்க எப்படி அங்க என்ன மீனா கேக்குறாங்க. அவ்வளவுதான், அதுக்கு மேல கண்ட்ரோல் பண்ண முடியாம மயில அழ ஆரம்பிச்சிடுறாங்க. நான் ஆஸ்பத்திரிக்கு வந்த கொஞ்ச நேரத்திலேயே அவங்களும் வந்துட்டாங்க மீனா அப்படின்னு விசும்பலோடைய சொல்றாங்க. இதோ என் பக்கத்துல தான் இருக்காங்க, கொடுக்கட்டுமா அப்படின்னு மயிலு கேட்க கோமதி ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. இல்ல வேணாம், நான் அத்தை கிட்ட அப்புறமா பேசிக்கிறேன், நீங்க டாக்டரை பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறமா என்கிட்ட சொல்லுங்கன்றாங்க மீனா. சரி மீனா நான் அப்புறமா பேசுறேன் அப்படின்னு காலை டிஸ்கனெக்ட் பண்ணிடுறாங்க மயிலு. மீனா ஒரு சின்ன நிம்மதியும் கொஞ்சம் புன்னகையுமா உட்கார்ந்துருக்காங்க. அடுத்த செகண்டே அவங்களுக்கு கால் வருது. வேற யாரும் இல்ல, செந்தில் தான் மீனாவுக்கு கால் பண்ணியிருக்காரு. இவங்களும் கால் அட்டன் பண்ணி சொல்லுங்கன்றாங்க. மீனா ஆபீஸ் கிளம்பிட்டியா அப்படின்னு அவர் கேட்க, இல்லைங்க இனிமே தான் கிளம்பணுங்கிறாங்க மீனா. உனக்கு தலைவலி சரியா போயிடுச்சா இப்ப அப்படின்னு அவர் கேட்க, அப்படியே முகத்தை ஒரு தடவை தடவிக்கிட்டு, மாத்திரை போட்டுட்டு ரெஸ்ட் எடுத்தேன், இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, ஆஃபீஸ்க்கு போகணும், பேங்க்ல வேற வேலை இருக்கு, போயிட்டு போகணும்னு மீனா சொல்லிட்டு இருக்க, லீவு போட வேண்டியது தானே அப்படின்னு செந்தில் கேட்குறாரு. முடியாதுங்க, அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். ஏங்க உங்களுக்கு ஒன்று தெரியுமா அப்படின்னு மீனா கேட்க, என்னாச்சுங்கிறாரு செந்தில். மயிலக்கா இன்னைக்கு டாக்டர் கிட்ட செக்கப்க்கு போயிருக்காங்க அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்கும் போதே, நீயும் கூட போறியா அப்படின்னு வெடுக்குன்னு கேக்குறாரு செந்தில். அதெல்லாம் இல்ல, அதுக்கு அவசியமே இல்ல, அத்தை கூட போயிருக்காங்க அப்படின்னு மீனா சொல்ல, போன் வழியா கேட்ட நியூஸ் உடம்பு ஃபுல்லா ஷாக்கா பரவுது செந்திலுக்கு. என்னடி சொல்ற அப்படின்னு அவர் கேட்க, நேத்து நான் நம்ம வீட்டுக்கு வந்தப்போ மயிலக்கா போன் பண்ணி செக்கப்க்கு போறதா சொன்னாங்க. அப்ப அத்தையும் என் பக்கத்திலேயே தான் உட்கார்ந்து இருந்தாங்க, நான் பேசுறதெல்லாம் கேட்டுட்டு தான் இருந்தாங்க. அப்ப ஒண்ணுமே சொல்லல. இப்ப திடீர்னு பார்த்தா அக்கா கூட ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க அப்படின்னு மீனா சொல்ல, அம்மா எதுக்கடி போகணுங்கிறாரு செந்தில். ஏங்க இது பிரெக்னன்சி டைமுங்க, தனியா செக்கப்புக்கு போறதெல்லாம் கொடுமைங்க, அது அத்தைக்கும் தெரியும்ல, அதான் மனசு கேட்காம போயிருக்காங்க அப்படின்னு மீனா சொல்ல, இப்படிப்பட்ட அவங்கள தான் ஜெயிலுக்கு அனுப்பியிருக்காங்க அவங்க அப்படின்னு செந்தில் சொல்ல, ஏங்க
அதெல்லாம் தப்புன்னு மயிலக்காவே உணர்ந்துட்டாங்க. அவங்கள விடுங்க, ஆனா அத்தைய பாருங்களேன், நிஜமாவே அவங்களுக்கு பெரிய மனசு தாங்க. இப்படி ஒரு மாமியார் கிடைக்க நாங்கெல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும் தெரியுமா? நிஜமாவே அவங்களுக்கு ரொம்ப பெரிய மனசுங்க அப்படின்னு மாமியார அவங்க பெத்த வாரிசுகிட்டயே பாராட்டிக்கிட்டு இருக்காங்க மீனா. ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க அப்படின்னு மீனா சொல்ல அவர் அப்படியே யோசனையா நிற்கிறாரு. சரி, நீங்க எங்க இருக்கீங்க அப்படின்னு மீனா கேட்க, வேலை விஷயமா வெளியில வந்தேங்கிறாரு செந்தில். ஏங்க, மளிகை பொருள்லாம் வாங்கிட்டு வரணும், லிஸ்ட் கொடுத்தேன்ல, ஞாபகம் இருக்குல்ல, வரும்போது வாங்கிட்டு வந்துருங்க அப்படின்னு குடும்ப தலைவியா பொறுப்பா சொல்றாங்க மீனா. வந்துடுறேன், அதெல்லாம் ஞாபகம் இருக்கு, நம்ம கடையிலேயே வாங்கிட்டு வந்துடுறேங்கிறாரு செந்தில். நம்ம கடையிலேயான்னு மீனா அதிர்ச்சியா கேட்க, ஆமா, செலவை குறைக்கணும்னு நாம பேசி இருக்கோம்ல, அதனாலதான் எல்லா ஜாமானையுமே நம்ம கடையிலேயே வாங்கிடலான்னு இருக்கேன், காசு கொடுக்க வேணாம் பாரு, அதுதான் அப்படின்னு பிச்சைக்காரத்தனமா சொல்றாரு செந்தில். பாண்டியன் என்ன காசு கொடுக்காமையா பொருள் வாங்கி வைக்கிறாரு? இதுக்கு எதுக்கே ஆபீசர்னு சொல்லிட்டு வெள்ளையும் சொல்லியுமா சுத்துறீங்க? வீட்டோடையே இருந்து கோசி சோறு சாப்பிட வேண்டியது தானே? மீனாவும் டென்ஷன் ஆகி, உங்களுக்கு எதுக்கு இந்த வேலைன்னு கேட்குறாங்க, நம்ம கடையிலேயே வாங்குறதா இருந்தாலும் காசு கொடுத்துட்டு வாங்குங்க அப்படின்னு மீனா சொல்ல, ஏய் அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேங்கிறாரு அவரு. ஃபோனை வையன்னு சொல்ல, சரி ஓகே, மறந்துடாம வாங்கிட்டு வாங்க அப்படின்னு மீனா ஃபோனை வைக்க, சரி வையன்னு ஃபோனை வைக்கிறாரு செந்திலும். செந்தில் சொன்னதையும் தூக்கி ஓரமா போட்டுட்டு, நீங்க கிரேட் அத்தை அப்படின்னு மனசுல பாராட்டிக்கிட்டு உட்கார்ந்துருக்காங்க மீனா. அப்போ டாக்டர் கிட்ட போயிட்டு அந்த பிரெக்னன்ட் லேடியை கூட்டிட்டு போறாரு அவர் ஹஸ்பண்ட். கோமதி அவங்களையே பார்த்துக்கிட்டு இருக்க, தங்கமயில் வாங்க, டாக்டர் கூப்பிடுறாங்க அப்படின்னு அந்த நர்ஸ் சொல்லிட்டு போக, இதோ அப்படின்னு மயில கொஞ்சம் சிரமப்பட்டு தான் எழுந்திருக்கிறாங்க. கூடவே கோமதியும் எழுந்து வர்றாங்க. டாக்டர் வாங்க உட்காருங்கன்றாங்க ரெண்டு பேரையும். மயில புடவையை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு சேரை இழுத்துட்டு மெதுவா வந்து உட்காரு. கோமதி உட்கார்ந்துடுறாங்க. எப்படிமா இருக்கு இப்போன்னு டாக்டர் கேட்க, நல்லா இருக்கேன் டாக்டருங்கிறாங்க மயிலு. ரிப்போர்ட் கொடுங்கன்னு கேட்க கோமதி அந்த ஃபைலை நீட்டுறாங்க. டாக்டர் அதை புரட்டி ஒரு பார்வை பார்த்துட்டு, நாங்க எழுதி கொடுத்த மாத்திரையெல்லாம் கரெக்டா சாப்பிடுறியாமான்னு மயிலுகிட்ட கேட்குறாங்க. அப்படின்னு மயிலு அரை மனசோட தலையாட்டுறாங்க. சாப்பாடெல்லாம் வேலைக்கு ஹெல்த்தியா சாப்பிடுறீங்களா அப்படின்னு டாக்டர் கேட்டுட்டு இருக்க, ஐயோ இவ என்ன செய்யறா, என்ன சாப்பிட்றான்னு கூட தெரியாம இருக்கோமே நாம அப்படின்னு ஒரு மாதிரி சங்கடத்தோட பார்த்துட்டு இருக்காங்க கோமதி. மயிலும் கொஞ்சம் தயங்கிட்டு சாப்பிட்றேன் டாக்டர்ன்றாங்க. அடுத்ததான் மயில் ரொம்பவே அன்னீசியோட உட்கார்ந்துருக்க, கோமதி கொஞ்சம் கில்ட்டோட உட்கார்ந்துருக்காங்க. உள்ள வாங்கன்னு டாக்டர் எழுந்திருக்க, அப்படின்னு மயிலும் கோமதியை ஒரு பார்வை பார்த்துட்டு எழுந்து உள்ளர போறாங்க. அடுத்து டாக்டர் ஸ்டெத்தோட வெளியே வர, கூடவே மயிலும் வர்றாங்க. மயிலு வந்து அவங்க சேர்ல உட்கார, எல்லாம் ஓகேவா இருக்காங்க டாக்டர் அப்படின்னு கோமதி கேட்க, தங்கமயில் நல்லா இருக்காங்க, குழந்தையும் நல்ல ஆரோக்கியமா இருக்கு அப்படின்னு டாக்டர் சொல்ல, மயிலுக்கு சந்தோஷ சிரிப்பு வருது. கோமதியோட முகமும் லைட்டா மலருது. அண்ட் மூமெண்ட்ஸும் நல்லா இருக்கு அப்படின்னு டாக்டர் சொல்ல, கோமதியும் மயிலும் சந்தோஷமா ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. உனக்கு வாமிட்டு, தலை சுத்தல் அந்த மாதிரி எதுவும் இருக்காமா அப்படின்னு டாக்டர் கேட்க, அந்த மாதிரிலாம் எதுவும் பெருசா இல்லைங்க டாக்டர் அப்படின்னு மயிலு சொல்ல, அப்புறம் கால் வீக்கம் அந்த மாதிரி எதுவும் இருக்கான்னு டாக்டர் கேட்குறாங்க. இல்லைன்றாங்க மயிலு. நான் இன்னும் சில மெடிசின்ஸ் எழுதி தர்றேன், இதையும் இப்போ சாப்பிட்ற மெடிசின்ஸோட சேர்த்து சாப்பிடு அப்படின்னு டாக்டர் சொல்ல, சரின்னு தலையாட்டுறாங்க மயிலு. அவங்க எழுதி முடிக்க, இதுக்கப்புறம் எப்போ செக்கப்புக்கு வரணும்னு கோமதி கேட்குறாங்க. அடுத்த மாதம் வாங்க அப்படின்னு டாக்டர் மொட்டையா சொல்லிட்டு ஃபைலை திருப்பி கொடுக்குறாரு. மயில அதை வாங்கிக்க, வா மயிலு போலாம் அப்படின்னு கோமதி கூப்பிட, சரிங்க தன்னை எழுந்திருக்கிறாங்க மயிலும். வரேன் டாக்டர்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க மயிலு. வெளியே வந்ததும், ஏமா இங்க கேண்டீன் எங்க இருக்குன்னு கோமதி கேக்குறாங்க. அது மொட்டை மாடியிலன்றாங்க மயிலு. ஏதாவது ஜூஸ் குடிக்கிறியான்னு கோமதி கேட்க, அதெல்லாம் வேண்டான்றாங்க மயிலு. நீங்க இங்கே இருங்க, நான் போய் ஃபீஸ் கட்டிட்டு வந்துடுறேன்னு மயிலு சொல்ல, நீ இரு நான் போய்க்கிறேன் அப்படின்னு கோமதி மயில் கையில இருந்து ஃபைலை எடுக்க, இல்ல கொடுங்க நானே போயிட்டு வந்துடுறேன்றாங்க மயிலு. நான் சொல்றேன்ல நீ இரு, நான் காசு கொடுத்தப்பவும் நீ வாங்கல, இப்ப இதையாவது நான் பண்றேனேன்றாங்க கோமதி. சரியா அப்படின்னு சொல்லிட்டு மயிலோட பதிலுக்கு எதிர்பார்க்காம கோமதி அங்கிருந்து போக, மயிலு கொஞ்ச நிகழ்ச்சியும் ரொம்ப சங்கடமா நிக்கிறாங்க. நாளைய ப்ரோமோவில் கோமதி வீட்டுல சாப்பாடெல்லாம் எடுத்துட்டு வந்து வச்சிட்டு இருக்க, அங்க வர்ற சரவணன், அம்மா நீ மயிலோட ஹாஸ்பிட்டல் போனியாமா அப்படிங்கிறாரு. டேய் தோணுச்சு போனேங்கிறாங்க கோமதி. நீ எப்படிமா அவளோட ஹாஸ்பிட்டல் போலாம் அப்படின்னு சரவணன் கோவமா கேட்க, 5 பிள்ளைங்களை பெத்தவடானா, ஒரு பிள்ளைய பெத்து வளர்க்கறது எவ்வளவு கஷ்டம்னு எனக்கு நல்லா தெரியும். கூட வர்றதுக்கு யாரும் இல்லாம எவ்வளவு கஷ்டமா இருக்கும் தெரியுமா? செக்கப்புக்கு போறப்ப ஹாஸ்பிட்டல்ல போய் தனியா உட்கார்றதெல்லாம் எவ்வளவு கஷ்டம்னு தெரியுமா? அதெல்லாம் அனுபவிச்சவனா அப்படின்னு கோமதி சொல்ல, அப்போ
அவளுக்கு டெலிவரி ஆகிற வரல கூடவே நிப்பியா அப்படின்னு சரவணன் கேட்குறாரு. ஆமாண்டா, நான் நிப்பேன்னு உறுதியாக சொல்கிறாங்க கோமதி. சரவணன் கொஞ்சம் குழப்பமும் நிறைய கோவமா அம்மாவை முறைச்சிக்கிட்டே நிற்கிறாரு. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வர எபிசோடில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.